தமிழின் மாநில பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ராயசிங்கம் ராக்கி. ஜனனி விஜயேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதத்தை நிறுத்துவதா இல்லையா என்பது குறித்து அதிக நேரம் பேசவில்லை. மாவை சேனந்திராயா தெரிவிப்பு. ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் எதிர்வரும் 17ஆம் தேதி சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாவாந்துறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாடில் பால்வெட்டுடன் இளைஞர் ஒருவர் கைது. மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எதிரணியினர் குற்றச்சாட்டு. அமெரிக்கா சவுதிக்கு கடுமையான தண்டனையை வழங்கும். அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு மாகாண விளையாட்டுத்துறை பணிப்பாளராக நெபிலஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இனி தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதத்தை நிறுத்துவதா இல்லையா என்பது குறித்து அதிக நேரம் பேசவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனராஜா தெரிவித்திருக்கிறார். கூட்டமைப்பின் தலைவர் சமூக மற்றும் சுமந்திரன் கைது தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேசிய விடயங்களை கைதிகளிடம் தெரிவித்து முதலில் அவர்களது அபிப்பிராயங்களை அறிந்து கொண்டோம். அதனடுத்த கட்டமாக எதிர்வரும் 17ஆம் தேதி 5 மணிக்கு ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் சட்டமன்றத்துடன் பேசி முடிவை எடுத்துள்ளோம் என மாவை சேனராஜா மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறவுள்ள சந்திப்பில் தமது விடுதலை குறித்து தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் தமது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இடம்பெற்ற சந்திப்பில் அரசியல் கைதிகள் தொடர்பில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமையவே அரசியல் கைதிகளின் போராட்டம் நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் 17ஆம் தேதி பின்னர் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லையாயின் எதிர்வரும் பாதத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்களிப்பதற்காக தம்மை தயார்படுத்த வேண்டிய நிலைமை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று காலையில் நாவாந்துறையில் கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வகுப்பின் அமைப்புகளின் ஏற்பாடில் இன்று காலை 10 மணிக்கு நாவாந்துறை பொதுச்சேரி முன்பாக குறித்த போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் வாள் வெட்டுடன் இளைஞர் ஒருவர் ஜாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் வாள் ஒன்றுடன் இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுவில் உள்ள வீடொன்றில் வாள் வைத்திருப்பதாக ஜாழ் போலீஸ் அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைக்கவே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய இன்று அதிகாலை மேற்கொண்ட சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கையின் போது வாள் ஒன்றையும் அதனை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவரையும் அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞரையும் கைப்பற்றப்பட்ட வாளையும் சுன்னாக போலீசாரிடம் அதிரடி படையினர் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5 மாகாண சபைகளின் அதிகார காலம் நிறைவேறுகின்ற போது மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என எதிரில் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி வடக்கு மாகாண சபையின் அதிகார காலம் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி வடமாகாண சபையின் அதிகார காலம் நிறைவடை உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைநேரம் 3 மாகாண சபையின் அதிகாரம் அடுத்த ஆண்டில் நிறைவடை உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபிய ஊடகவியலாளர் ஜமால் கசிம் மரணத்துக்கு சவுதி நாட்டு மக்கள் மீது நல்லாட்சி அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக கடன் சுமையை திணித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்மின் சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். கொத்மலை மேற்கமல் பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூர் உற்பத்திகளை அபிவிருத்தி செய்யாது வரியையும் தண்டப்பணத்தையும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு திணிக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தான் காலம் ஒன்று கண்டறியப்பட்டால் அமெரிக்க சவுதிக்கு கடுமையான தண்டனை வழங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த கோபத்திற்கும் வருடத்துக்கும் உள்ளாகலாம் என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப் சவுதி அரேபியாவுடனான பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படாது என்று கூறியுள்ளார். சவுதி அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை வெளியிட்டு வந்த ஜமால் கடந்த 2ஆம் தேதி துருக்கியில் உள்ள சவுதி தூதரகத்துக்கு சென்ற பின்னர் அவரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை கொலை செய்ய ஆணையிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது என
சவுதி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒழுங்குமையாளர் யமான் வந்த நிலையை முடித்துவிட்டு தூதரகத்தை விட்டு சென்றுவிட்டதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குருத விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது கருத்தை வெளியிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமானால் இலங்கையில் ஒரு தமிழன் கூட இருக்க மாட்டார் என்பதுடன் நம்முடைய தமிழர்களும் அழிக்கப்படுவார்கள் என மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுக விருந்தினர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் காட்டிக் கொடுத்த காரணத்தினால் தான் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என குற்றம் சுமத்தியவர்கள் இன்று அமைதியாக உள்ளனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காங்கிரஸ் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தமை தொடர்பாக எதனையும் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. ஆகையால் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் சமுதாயத்தையும் தமிழர்களையும் காப்பாற்றுவதற்கு மோடியை தவிர வேறு எவராலும் முடியாது. மேலும் ஈழத்தமிழ் படுகொலையில் பிரதான குற்றவாளி காங்கிரசால் தமிழர்கள் எவ்வாறு அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி தொடர்பான தமிழின் வர்த்தக மாடுகள் செய்திகள். இலங்கை தேவை குறித்து எதிர்வரும் 3 வருட கால பகுதிகளில் 12 நாடுகளில் பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்வதாக இலங்கை தேசிய சபை தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் அடுத்த மாதம் பிரச்சார நடவடிக்கைகள் ரஷ்யாவிலும் அதனைத் தொடர்ந்து சீனாவிலும் இடம்பெறும் என இலங்கை தேயிலை சபையின் தலைவர் லசுலி விஜயவர்தன தெரிவித்துள்ளார். முன்னர் இலங்கையில் தேயிலைக்கு சர்வதேச ரீதியாக பெரும் மதிப்பு ஏற்ற நிலையில் தற்போது அதன் மதிப்பு குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 4 வருட கால பகுதியினுள் 4000 ஹெக்டேர் விசீரணமான காணிகள் மீளடிக்கை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1 ஹெக்டேருக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி செலப்படும். அதேவேளை கடந்த 4 மாதங்கள் கடும் வறட்சி காரணமாக இந்த வருடத்தில் தேயிலை உற்பத்தி 15% வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழின் விளையாட்டு செய்திகளோடு இணைந்திருப்போம். கிழக்கு மாகாண விளையாட்டுத்துறை திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளராக நூர்தீன் முகமது நெலபீஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் தமிழின் விளையாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். கிழக்கு மாகாண விளையாட்டுத்துறை திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளராக நூர்தீன் முகமது நெலபீஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகலாம திருகோணமலையில் அமைந்துள்ள ஆளுநர் செயலகத்தில் வைத்து இதற்கான நியமனத்தை அண்மையில் வழங்கினார். ஏறாபுரை பிறப்பிடமாக கொண்ட முகமது நெலபீஸ் இலங்கையின் நிர்வாக சேவையில் கடமையாற்றினார். இவர் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் உதவி செயலாளராகவும் கிராமிய கைத்தொழில் உற்பத்தி திருகோணமலை மாவட்ட பணிப்பாளர் மற்றும் கிண்ணியா நகர சபையின் செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழின் செய்திகள் நிறைவடைந்துள்ளன. வணக்கம்.